தப்பான விஷயங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் கைத்தட்டுறாங்க. சரியான விஷயங்களுக்கு கைத்தட்டுறது கம்மியா இருக்கு. தப்பான விஷயங்களுக்கு கைத்தட்டப்படுறதுனால நிறைய பேர் யோசிக்கிறாங்க அது சரியான விஷயம்னு. உதாரணத்துக்கு ஒரு தப்பான ஒரு கமெண்ட், கேவலமான கமெண்ட், அடுத்தவங்களை குத்துற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டா அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, ஏன்னா பெரிய பிஸ்தாகான், பெரிய வீராங்கனை, பெரிய வீரர்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பர்னு இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கமெண்ட் போட்டவருக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட், ஓ நான் சூப்பரான கமெண்ட் போட்டிருக்கேன், அதான் இவ்வளோ அப்ரிஷியேட் பண்றாங்கன்னு தப்பான விஷயத்துக்கு அவர் தூண்டப்படுறாங்க. இதையும் பசங்கள்கிட்ட சொல்லணும். கைத்தட்டு வர விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் கிடையாது. கைத்தட்டப்படாம இருக்கிற விஷயங்கள்லாம் கெட்ட விஷயங்கள் கிடையாது. எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும். அதுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தப்பா ட்ரோலிங் பண்றவங்களை பிடிச்சி ஜெயிலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு வார்த்தை எனக்கு இங்கே வரைக்கும் வருது. ஆனால் சொல்ல மாட்டேன். ஏன்னா தப்புகளை லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தப்புகளை கண்ட்ரோல் பண்ற மெயின் பவர் நம்மள்ட்ட இருக்கு.